இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பூமிக்காரகன் பூமாதேவியினுடைய புதல்வன் நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். சுவர் இருந்தால் தான் சித்திரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி செவ்வாய் தான் உடல் ஆரோக்கியத்துக்கே அதிபதி. ஒரு நல்லதொரு தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். அப்படிப்பட்ட செவ்வாய் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் நீச நிலையில் இருந்து வக்ரமாகிட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதன் பிறகு பின்னோக்கி பயணமாகி மிதுனம் ராசிக்கு போனார். இப்போது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது மாசிக்கு குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இப்போது செவ்வாயினுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, செவ்வாய் அங்காரகன், செவ்வாய் சகோதரக்காரகன், செவ்வாய் காமாதிபதி. இவ்வளவு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான கிரகம். பூமாதேவியினுடைய புதல்வன் செவ்வாயினுடைய அந்த நிலை அப்படிங்கிறது வலுவாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு மனை, நிலம், சொந்த வீடு இதெல்லாம் அமையும். உடல் ஆரோக்கியமும் வலுவாக இருக்கும். செவ்வாய் கோபத்துக்கு, வீரத்துக்கு, எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறார் இல்லைங்களா? பலம் அடைகிறார் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். இந்த செவ்வாய் பலம் அடைகிறதுனால உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லாருக்கும் செவ்வாயினுடைய பரிபூரண அருள் கிடைக்க முருகப்பெருமானை வேண்டி வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிகம் ராசி நேயர்களே, செவ்வாய் வக்ர நிவர்த்தி 2025, அதாவது 2024 டிசம்பர் மாதத்தில் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வக்ர நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிட்டாரு. இப்போது மிதுனம் ராசியில் அவர் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இப்போது இடைப்பட்ட காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய்க்கு சுத்தமாக பலம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அவருக்கு பலம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பலம் இல்லை. இந்த ஒரு காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் கூட அதிகமாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தொழிலும் எடுக்க முடியலை. போங்களா, நாம் இது பண்ணாலும் தப்பாக தான் போகுது, அப்படி தான் நமக்கு தான் தேவையில்லாத கெட்ட பேர், நமக்கு தான் 10 ரூபா நட்டமாகுது, தேவையற்ற மன உளைச்சல் அப்படிங்கிறது நமக்கு தான் வருது. என்ன தான் கடுமையாக உழைச்சாலும் 10 ரூபா கூடுதலாக வர மாட்டேங்குது. 10 ரூபா கடன் அப்படிங்கிறது தொலைஞ்சிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இது சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தீங்க. சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி ஏதோ கோவில் குளம் அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு அப்படியே வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது. எந்த நினப்பு எங்கே போகிறோம் அப்படின்னே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்குது. அது பாட்டுக்கா கொஞ்சம் நேரம் மன அமைதியை நாடி எங்கேயாவது போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டுருக்கு வாழ்க்கை. இந்த நிலை அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய் வக்ரமான காலகட்டத்தில் இருந்தே. என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக்கு அதிபதி, ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை, ராசிக்கு 6ஆவதும் அதுதான் அதிபதி. அப்புறம் நரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி, கடன், நோய், தொழில் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அதிபதி. அங்கேயும் பலம் போயிடுச்சு இல்லைங்களா? அப்போது கடன் அப்படிங்கிறது அடையலை.
இது இவ்வளோ நாளாக கடன் இருந்தது, ஆனால் பெருசாக கடன்காரன் டார்ச்சர் இல்லாமல் இருந்தது. இப்போ போயிட்டு நொய்ங்கிறாங்க. திடீர்னு கொடுனா நான் எங்கே போய் கொடுக்குறது, என்னத்தை சொல்கிறது? வீட்டுக்கு தெரியாமல் வேறு ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி வச்சுட்டேன். இப்போது எவனாவது வீட்டுக்கு வந்து கேட்டுவானோ அப்படி சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அடகு வச்ச நகைகளை மீட்க முடியல, நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் வந்துக்கிட்டு இருக்குது. சம்பாதிக்கிற காசை வட்டி கட்டிய வாழ்க்கை ஓடி போயிடும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மறுபக்கம் உடல் அப்படிங்கிறது ஒரு விஷயம், தேவையில்லாத ஒரு பிரச்சனை. குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியல, சாப்பிட முடியலை. ஆசையாக இருக்குது ஒரு நல்லது கெட்டதுக்கு போனோம் அப்படின்னா. பந்தியில் பார்த்தா எல்லாமே ஆசையாக இருக்குது, ஆனால் நம்மளால் சாப்பிட முடியலை. போங்கடா போ அப்படி சொல்லிட்டு ரச்சத்தில் சோட்டை போட்டு அப்படியே சாப்பிட்டு வர வேண்டியதான். இதுதான் நிலமை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது. சரி ரைட்டு, போனதை விட்டுருவோம். எதற்காக இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னா, அதெல்லாம் தெரிஞ்ச கதையாச்சு. அதை ஏன் நீங்கள் இப்போ புதுசாக சொல்ல போய் நடக்க போகிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். பட்ட கஷ்டத்தை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லும்போது அதை நீங்கள் சரியாக செய்வீங்க. அதன் மூலியமாக சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடலாம். அப்போ கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். அந்த ஒரு வகையில் இப்போது உங்களோட ராசிக்கு அதிபதி மாசி 9ஆம் தேதி மிதுனம் ராசியில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இதுவரைக்கும் இருந்த தடைகள் அப்படிங்கிறதே விலகும். ஒரு கடன் அடைக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து பணம் வரும்னு எதிர்பார்த்துட்ருப்போம், பட் வந்திருக்காது. இனிமேல் சொன்ன தேதியில் பணம் அப்படிங்கிறது வந்துடும். காசு தூக்கி விளாசிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி எதுலேயுமே ஒரு முயற்சி அப்படிங்கிறது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு சின்ன சின்ன வெற்றி தானே வாழ்க்கையில் முக்கியம். ஒரு முயற்சி எடுக்கிறோம், சின்னதாக ஒரு வெற்றி கிடச்சிச்சு அப்படின்னா பரவாயில்ல, நம்ம போகிற ரூட்டு சரி தான், வேகமாக போடா அப்படின்னு நாமளே உந்தி தள்ளிப்போம் இல்லைங்களா? அந்த உந்தி தள்ளுறதுக்கு தேவை நமக்கு சின்ன சின்ன வெற்றிகள். அது இப்போ கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அதே மாதிரி முக்கியமான ஒரு முடிவுகள் அப்படிங்கிறத ரொம்ப சரியாக எடுப்பீங்க. துணிச்சல், இறங்கி பார்த்துருவோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சொன்னேன் இல்லைங்களா, சித்தம்போக்கு சிவம்போக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பற்றற்ற துறவி மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடி போச்சு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, ஆமாம் நம்ம இப்படியே சுற்றி வந்து என்ன பண்ண போகிறோம், இறங்கி தான் பார்த்துருவோமே, என்ன தான் நடக்க போகுது, எவ்வளோ பார்த்தாச்சு, வாழ்வோ சாவோ, கடைசியாக ஒரு அடி அடித்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முயற்சியில் தாறுமாற இறங்குவீங்க. வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துணிச்சல் எல்லாத்தையும் ஒரு ஆச்சரியத்தில் போயிட்டு ஆழ்த்தி வச்சிடும். அது எப்படி அப்படின்னா, ஒரு பூனை துரத்திட்டே போனோம்னா ஒரு மூலையில் போய் பதுங்கிக்கும். அதுக்கு வேறு வழியே இல்லை. அப்படிங்கும்போது எதிர்த்து சீரும். அந்த பூனை கூட புலியாக மாறிடும். அந்த ஒரு எழுச்சி, அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் புலியாக மாறக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அதே மாதிரி மேலதிகாரிகள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா மேல்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க. திறமைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். பரவாயில்ல, நல்ல வேலை செய்கிறான், சுறுசுறுப்பாக இருக்கான், பரவாயில்ல லீவ் கூட போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 10 ரூபா சம்பளம் கூட கொடுக்குறது, கூப்பிட்டு அழைச்சி ஒரு பாராட்டுறது, ஒரு நிதி சன்மானம், ஒரு இன்சென்டிவ் போடுறது, இந்த மாதிரியான நடக்கும். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது நிறைய வரும். சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வரும். நிறைய நகை நட்டு வாங்கலாம், அதை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். துணிமணி வாங்கலாம், புத்தாடை உடுத்தலாம். அதே மாதிரி சில பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க இப்போ வெளிநாடு போகலாம். இது ஒரு வகையில் மாமா, மச்சான், சித்தப்பா, நண்பன், கூட்டாளி யாரோ ஒருத்தவங்க பொண்ணு எடுத்த இடத்துல யாரோ ஒரு ஆள் மூலமாக உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக சம்பாதிக்கலாம். அதே மாதிரி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சில் இப்போது நல்லதொரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு வண்டி வாங்கி ஆகணும், வண்டி இல்லாமல் ஒரு வேலையும் சுற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. எல்லாமே பழைய வண்டி இருக்கும், அடிக்கடி வேலை வச்சு ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணம், மனைவி, அந்த கிரக பிரவேசம், இந்த மாதிரி நிறைய நடக்கும். உங்களோட வீட்டிலேயே பிள்ளைகளுக்கு ஒரு காதணி விழா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டக்குன்னு நேரம் கூடி வரும். எடுத்து வச்சுட்டு நம்ம யோசிச்சுட்டு செய்யணும் அவசியம் கிடையாது. ஒரு காரியத்தை தொடங்கிட்டோம் அப்படின்னா அதற்குண்டான ஒரு பணம் வந்துடும், அதற்குண்டான ஒரு முன்னேற்பாடுகள் வரும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இதுதான். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், சரி இப்போது பையனுக்கு வயசாகி பிடிச்சி ஒரு பொண்ணை பார்த்துடலாம், ஒரு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா காலையில் 4 ஜாதகம் உங்களுக்கு 8 வரும். அந்தளவுக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதையா நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாகவே நடக்கும். இதே காலகட்டத்தில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. விவாக பேச்சுக்கள் முடிவாகும். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை விற்றுட்டு இன்னொரு பகுதியை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். என்ன ஒன்று அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் கஷ்டம் அவ்வளோப்பட்டிருப்பீங்க. நமக்கு எவன்லாம் ஒரு 10 ரூபா வச்சுக்கிட்டு நமக்கு உதவி செய்யாமல் போனானோ அவன் மேலே கோபம் வரும். நம்மளை மதிக்காமல் போனவனை பார்த்து அட போடா வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கோபம் வரும்.
தேவையில்லை விட்டுட்டு போங்க. நாம் கோபத்தை குறைச்சிக்கிட்டே தொழிலையும் பொழப்பையும் கவனம் செலுத்துங்க. நல்லதொரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. செவ்வாய் பலம் அடைஞ்சார் அப்படிங்கிறத நீங்களே பலம் அடைஞ்ச மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுத்து நீங்கள் யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கு. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி.